அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. நான் உங்கள் மாயு. ஸோ நாங்கள் நேற்று போட்ட காணொலி உங்களுக்கு பிடிச்சி கொண்டு நம்புகிறோம். எல்லாரும் ஏமாந்தீங்களா நல்லா? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் நாங்களும் ரிவீல் பண்ணுவோம் தானே. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள். அதுங்களுக்கு சப்போர்ட்டும் ஊக்கத்தின் தருவன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். நாங்கள் இன்றைக்கி பாசலுக்கு கிட்ட இருக்கிற அவுகுஸ்டா ரவுரிகான்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம்டா ரஃப்லி 2000, நான் எழுதி வச்சுக்கிறது வாசிக்கிறேன், தப்பா எடுக்காதீங்க. ரஃப்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன்கள் வந்து பில்ட் பண்ண இடம் தான் இது. இது வந்து இங்கே இன்னும் அந்த தியேட்டர், டெம்பிள், வீடோட ரூயின்ஸ் எல்லாம் நல்ல பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில், என்னோட லெஃப்ட் சைடில், மையோட ரைட் சைடில் வந்து மியூசியம் இருக்கும். அதை இருக்க காட்டுங்க மையம். அவங்க போனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு எல்லாம் காட்டிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து யூரோப்பில் நல்ல ப்ரெசர்வேட் ரோமன் சைட்ஸில் இது ஒரு முக்கியமான பிளேஸ். சரியா? அதாவது இது வந்து யூரோப்பில் ஒரு நல்ல ரோமன் சைட்ஸில் ஒரு முக்கியமான பிளேஸ். அண்ட் இதில் வந்து இப்போ ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஹிஸ்டரி லவர்ஸுக்கு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்னா கூட இப்போ லவர்ஸ் தான் இங்கே வாரவங்க. ஸோ வாங்க நாங்கள் இந்த காணொலியை பார்ப்போம். வியாக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், மயுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எங்களோட அவுட்டோர் ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது. மயு எதுவும் சொல்ல போறீங்களா அதை பற்றி? அதான் சொல்லுவாங்க, அவுட்டோர் ஷூட்டிங்கும் செய்வாங்க கூடுதல். வாங்குட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஸ்கூலால் நிறைய பேர் வருவாங்க இங்கே பார்க்குறதுக்கு. இது வந்து குட்டி எப்படின்னா நடுவில் முந்தியெல்லாம் நடுவில் சண்டை போடுவாங்க, சுத்த வர இருப்பாங்க, இருந்து பார்ப்பாங்க. நடுவில் சிங்கம் புலியெல்லாம் சண்டை போடும் முந்தி காலத்தில். உண்மையான சிங்கம் இப்போ இல்லையம்மா. இங்க பாருங்க, இது பாருங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் அங்கே நடுவில் இருக்கு. அங்கே நடுவில் இருக்கு. சுத்த வர இப்போ வீடுகள் கட்டியிருக்காங்க. வாங்க. இது வந்து ஒரு பெரிய தேசம் உண்டு. இது ஒரு சின்னது இல்லை, பெரிய ஒரு தேசம் உண்டு. நாங்கள் இதுக்குள்ளால போவோம். வாங்க குட்டியம்மா. மியூசியம் பூட்டி இருக்கு, இல்லாட்டி கொண்டு போய் காட்டி இருக்கதா. இப்போ நாங்கள் சரியாக நிற்கிறோம். இதைத்தான் கொண்டு காட்டுவோம். அந்த படிகள் உடைஞ்சிருக்க இடங்கள், இந்த படி, இந்த பில்டிங் எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் டூர் நடக்குது போல. இந்த படி தான் அதில் இருக்கிற படி. கம்ஸ் டு இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க ஆக்க. வேணாமா? அப்படின்னு வேணுங்க. இது இல்லை, எனக்கு இந்த டைமை பார்த்தா லாஸ்ட் ஸ்கூல் வந்து ஞாபகம் இருக்காது. மயோட நானும் அவரும் எத்தனை வாட்டி இதுல இருந்து ஓடி இருப்போம். வியா குட்டி, இதுல இந்த நடுவுல தான் சண்டை போடுவாங்க. அந்த காலத்துல நடுவுல சண்டை போடுவாங்க, சுத்த வர இருந்து பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இப்பெல்லாம் அதை இடிச்சு கட்டியிருக்காங்க. ஓகே, ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்றா, வாங்க. வாங்க வாங்க, நீங்க வாங்க, டீச்சர் கூப்பிட்றா. கல்லுலாம் ஏற வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கல் பழைய கல்லுகள் தானே, பழைய காலத்து. இங்க பாருங்க, ரோமன் தானத்துல எழுதியிருக்காங்க எப்ப கட்டப்பட்டது. ரோமன் தானம் உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? அது அப்பமா குட்டிமாங்க. இதுல தான் அப்பாவையும் அம்மாவையும் பெரியப்பா எழுதி இறக்கினவர். வேண்டாம், அந்த கிளிப் அட்டாச் பண்ணி விடுவோமா? சரி வாங்க.
இருக்கும். வாங்க வாங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஸ்கூலால வந்து பாப்பீங்க குட்டி. ஆனா இப்ப நான் உங்களுக்கு காட்டி விடுறேன். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல சொல்லலாம்ல அப்ப. Ich war schon hier mit Mama und Papa. So. பாத்தீங்களா எவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டோம்ண்டு. இன்னும் உயரம் போகும் குட்டி. அந்த மேப்ல நான் காட்டின அந்த வீடு அதில் தான் இருந்திருக்கணும். எல்லாம் உடைஞ்சிட்டு இப்போ அந்த படி அப்படியே நான் காட்டின அந்த ஸ்டேடியம். கூடுதலாக வீடியோ அவுட்டோருக்குலாம் நல்லா இருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸுக்கெல்லாம் படியில் இருந்து இருக்கிறதெல்லாம். மூச்சு வாங்கு. சீ அவட ஏஜ்ல நானும் இப்படி துள்ளி குதிச்சுதான் தான். சாமான்ல பேக் பண்ணிட்டு வந்தாரு லாடமா. சொல்லுங்க மையா. தண்ணி தாங்க, தண்ணி கேக்குது. தண்ணி கேக்குதா? ஏன் தண்ணி கேக்குது? மேல போகல குட்டி. போயிட்டு வாங்க இருக்கா பேருங்க வரி போயிட்டு வந்து இரவு காலை பிடிங்க கையை பிடிங்கன்னு சொல்லுங்க. நோவுதுன்னு ஏன் ஓகே ஓகே சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஆக்கள் இல்லையானபடியால ஆக்கள் இல்லாட்டி வடிவா இருக்கும் போட்டோ எடுக்க. போட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை, இட்ஸ் ஓகே. இது வந்து இப்படிதான் இருக்கும்பா. ரோமான்களை தமிழ்ல எப்படி சொல்றது? ரோமர். அவங்க எவ்வளவு ஆழ்ந்தவங்க என்ன. பொண்ணுங்க எல்லாம் அவங்களுக்கு இல்லை வேலைக்காரியா இருந்து சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ஊட்டி விட்டவங்க தெரியுமா? ஹெலிகாப்டர். அப்பா கைசர் எல்லாம் படுத்திருப்பாங்க. கைசர் படுத்திருக்கும் போது சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் போகுது. ரேகா இத அப்படியே வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் மேட்டரு. என்ன அப்படியே வச்சிருக்கிறது. கல்லு எல்லாம் விழாம எல்லாம் கிளிப் அடிச்சிருக்காங்க. கம்பி எல்வா கையில இங்க இதே அங்க என்ன அட்டையும் பூச்சியும் பூரானும். அதில் ஒரு பள்ளிக்கூட டீம் ஒன்று வந்திருக்கணும். பள்ளிக்கூட பிள்ளைகள் டீச்சர்ஸ்மார் வந்து சனிக்கிழமை தான் இன்றைக்கு. அப்போ கஃபேரியன் மாதிரி டூர்னு சொல்லி அந்த வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தானே, கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கங்கள் சொல்லி கொடுக்கணும். ஃபேமிலியா வந்தாலும் என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும். ரிலாக்ஸாக இருக்குமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்து சின்ன பிள்ளைகள் விளையாட வரலாம், படியில் ஏறிடுறாங்களாம். நல்லா இருக்கும். வந்து பாருங்க. வந்தீங்கன்னா வாசலுக்கிட்ட ஆகஸ்ட் இருக்குது. ஸ்கூலில் சொல்லுவாங்க பழைய கால கோட்டையல்னு சொல்லி. அது மாதிரி கோட்டையல் மாதிரி தானே இது. அந்த அவங்கள ரோமர் காலத்து கோட்டை கட்டின. நீங்க இருந்து மேல ஏற போறோம் நாங்க. பாப்போம் எவ்வளவு ஸ்பீடா ஏறாமண்டு. ஆமா நான் ஃபாஸ்டா வந்தேன். இங்க ஒரு ஆள் செம்ம ஸ்லோ பண்ணனால நானும் ஸ்லோ பண்ணிட்டேன். ஆமா Zit even door. Is okay? Ja, ja, zeker. Alles goed. பாருங்க
ஏன்னா அந்த கொஞ்சம் இங்க மயோ செய்த துரோகத்தை பாருங்க. தாங்க இருக்க தண்ணி போத்துல. அதாவது இத வீசுறது பஞ்சில சரியா எனக்கு வச்சிருக்கிறான் குடிக்கிறதுக்கு. பாத்தீங்களா குட்டி அப்பா செய்த இதை வீசுறதுக்கு ஃபவுலா இருந்துட்டு அம்மாக்கு வச்சுக்கிறேன் குடிக்க. தண்ணி இருக்குல்ல, தண்ணி கேட்கும் மாதிரி வந்து அதுக்குதான் வச்சிருந்தேன். எல்லாரையும் வரட்டும், எல்லாரும் போயிடும், நானும் போவேன். அவங்களுக்கு ஸ்கூல்ல எது நடக்குது பாதி உண்டு. நீங்களும் போங்க, காசு கட்டணும். அப்படி இல்லை குட்டி, இது வந்து ஒரு குரூப். அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு சுற்றி பார்ப்பாங்க, இப்படி ஹிஸ்டாரிக்கல் இடங்களை பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த காலம் பிடிச்சிக்கணும். நம்ம இன்னும் அங்கால இருக்கு, அது நடந்து போய் காட்டலாம். அப்படி காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கோ. மாயோ ஹெல்ப் மீ. எப்படி இறங்க? இதுக்கெல்லாம் இறங்க கோமக்குட்டி. என்னோட டீமா வாங்க. ஓகே கவனக்குட்டி இதுக்கெல்லாம் வாங்க. ஓகே குகமா இருக்கு, வாங்க போ. சோ இவர் வந்து படி ஏற விடாம இருக்க மாட்டார் போல இருக்கு. படி ஏற விட்டு கொண்டே இருக்கார். அவளாம் வரும் இங்க. ஆறா கத்துற மரத்துல இருந்து நாரை நாரை நாரை. இப்ப இதுக்குள்ளால போனா கீழே போகுது, இங்கால வந்து இன்னும் போகுது பாக்குறதுக்கு. அதை வேண்டா காரால இருக்கா சுத்தி காட்டுவோம்பா. அங்க அதான் அந்த கோவில் டெம்பிள், அந்த நுழைவாயில் இல்ல அந்த 3 தூண் இருக்கு தானே, அதான் டெம்பிள். இந்த அரி போடுங்க அங்க. இல்ல ஏறுறத இங்க இதுல ஏறுறத பார்க்க. ஆமா இங்க பாருங்க. நூறு தேங்க்யூ சார். வியா அப்பாடு நில்லுங்க. இங்க இங்க ரோட்டுக்கு போகக்கூடாது. நான் ரோட்டுக்கு போகக்கூடாது, நில்லுங்க. அது அம்மா அதை வீடியோ எடுத்துட்டு வருவோம். நீங்க பாருங்க, அதான் அந்த ரூம், அந்த ஃபோரும் சொல்றாங்க. அதை நீங்க இவங்க 2 பேரையும் பாருங்க. வாரா இங்கே வாங்க, நீங்க கார் வருது. அது மாயா இல்ல, அவருக்கு அதை பிடிங்க. நான் இப்போ செய்ய போற வேலையை பாருங்க. எங்கே வாங்க. நோ நோ பாருங்க. ஏற போறோம் அம்மா. அங்கே ஏற போறேன், ஆனா ஏறலாமான்னு தெரியல, தாங்குமான்னு தெரியல. முதல்ல ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நாங்க எத்தனை வாட்டி ஏறி இருக்கோம். ஏறிட்டோம் ஃபைனலி. இதுல தான் ஏறக்கூடாது, அதுல ஏறலான்னு போட்டிருக்கு. பிரச்சனை இல்லை. அது ஏறலாம் பழக்கம் தானே, ஏறலாம் பழக்கம் தானே. ஏன்பா அதே இடத்துல தான் வந்த நீங்க குரங்கு வாய் நீங்க குரங்க சொல்றீங்களா? நான் சொல்லல உங்களை குரங்குண்டு. இவன் வாயில வந்துச்சு குரங்குண்டு. நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க. அப்ப இது என்ன செய்யுது இந்த சின்ன குரங்கு? ஓகே கீழே இறங்குங்க குட்டி குரங்கு. சரியா ஏறிட்டால்பா. இறங்குங்க பாப்பா. நீ அது இப்படி செய்யலாம். இங்க இதுலதான் எனக்கு அவுட்டர் ஷூட்டிங்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் ஞாபகம் இருக்கா? என்னது விளாண்டது? ஸோ எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாங்கள் போங்க குட்டி, உங்கள் திரு, உங்கள் மயூ. பாய்.